பொங்கல் பண்டிகையில கரும்பு முக்கிய இடத்தை பிடிக்குது. பிற பண்டிகைகளின்றி கரும்பு பொங்கல்ல மட்டும் முக்கியத்துவம் பெறுவது ஏன்? இதை நம்ம ஏன் சாப்பிடணும்? இதோட பின்னணியில உள்ள சுவாரஸ்ய தகவல். நம்ம தமிழ்நாட்டுல ஆண்டுதோறும் ஏராளமான பண்டிகைகளை கொண்டாடி வருகிறோம். இதுல மிகவும் முக்கியமானது பொங்கல் பண்டிகை. புத்தாண்டு பிறந்த உடனே வரக்கூடிய முதல் பண்டிகையாக இருக்கக்கூடிய பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல பிரசித்தி பெற்றது. பொங்கல் பண்டிகையை பிற மாநிலங்கள்ல மகர சங்கராந்தி என கொண்டாடுகிறார்கள். இருந்தாலும் தமிழகத்துல பொங்கல் பண்டிகை என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததா உள்ளது. அதோடு நம்ம கலாச்சாரம் பாரம்பரியத்தோட பின்னி பிணைந்த விழாவா பொங்கல் இருக்கிறது. இதனாலதான் பொங்கல் பண்டிகையை நாம் தமிழர் திருநாள் என அழைக்கிறோம். இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை ஜனவரி 15ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கு. அதுக்கப்புறமா ஜனவரி 16ல மாட்டு பொங்கல், ஜனவரி 17ல காணும் பொங்கல் கொண்டாடப்பட இருக்கு. முன்னதா போகி பண்டிகை கொண்டாடியாச்சு. பொங்கலை பொறுத்த மட்டும் அது விவசாயிகளுக்கும் விவசாயத்திற்கு உதவும் கால்நடைகள் சூரிய பகவானுக்கும் நன்றி தெரிவிக்கும் பண்டிகையாக இருக்கிறது. மேலும் அறுவடை திருநாள் எனவும் பொங்கல் பண்டிகை அழைக்கப்படுகிறது. புதிதாக அறுவடை செய்யப்பட்ட காய்கறிகள், கரும்பு, மஞ்சள் உள்ளிட்டவற்றை வாழை இலையில வைத்து சூரிய உதயத்தின் போது வீட்டு முன்னால மண்பானையில பொங்கலிட்டு சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். மாட்டு பொங்கலின் போது ஆண்டு முழுவதும் ஓயாமல் உழைத்த மாடுகளை குளிப்பாட்டி திலகமிட்டு பொங்கலிட்டு உணவு வழங்குகிறோம். இப்படி பொங்கல் என்பது விவசாயத்தை சார்ந்தே முழுக்க முழுக்க உள்ளது. இந்த பொங்கல் பண்டிகையின் பொழுது கரும்பு ஏன் முக்கியத்துவம் பெறுவது என்பது நம்ம பலருக்கும் தெரியாது. இதோட பின்னணியில ரெண்டு விஷயங்களை சொல்றாங்க. கரும்பு என்பது ஓராண்டு காலம் வளரக்கூடியது. இந்த காலத்துல கரும்பு என்பது நல்ல திடகாத்திரமா இருக்கும். அதோட சாப்பிட இனிமையாவும் இருக்கும். இதன் மூலமா கரும்பு என்பது உழைப்பை கற்றுத்தரும் வகையில உதாரணம் காட்டப்படுது. அதாவது முதல்ல கரும்பு பொறுமையா வளர்ந்து இறுதியில மக்களுக்கு தித்திப்ப கொடுக்குது. அதுபோல இளமையில கஷ்டப்பட்டு மக்கள் உழைக்க வேண்டும். அப்படி உழைத்தால் முதுமையில அவங்களுக்கு இனிமையான வாழ்வு கிடைக்கும் என்பதை இந்த கரும்பு உணர்த்துவதா கூறப்படுது. அதுக்கப்புறமா சிவபெருமானை வைத்து ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதாவது பொங்கல் நாள்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய யானையின் கல் உருவத்திற்கு சிவபெருமான் கரும்பு ஊட்டியதா கூறப்படுது. அதன் நினைவாகவும் பொங்கல் பண்டிகையின் போது கரும்பு முக்கியத்துவம் பெறுவதா சொல்லப்படுது. கரும்பு கடித்து உண்பது என்பது பற்களுக்கு வலுவை சேர்க்கும். ஆளும் வேலும் மட்டுமில்லாம கரும்பும் பல்லுக்கு உறுதி என்பதால அதை கட்டாய மக்கள் அனைவரும் பொங்கல் பண்டிகையில் கடித்து சாப்பிட வேண்டும். இந்த பொங்கல் பண்டிகையை கரும்போடு சேர்த்து இனிமையாக கொண்டாட வாழ்த்துக்கள்.